வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் 79வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. 79வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுயசார்பு பாரதத்தின் இன்றியமையாமை குறித்து எடுத்துரைத்தார். பிரதமர் உரையின் சிறப்பம்சங்கள்: நாட்டின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக பிரதமர் கூறினார். தற்சார்பு நிலைக்கு நம் பாரதம் முன்னேறி செல்ல விவசாயிகளின் பங்களிப்பை பிரதமர் சுட்டிக்காட்டினார். உணவு பாதுகாப்பில் தேசத்தை பாதுகாப்பாக விவசாயிகள் கொண்டு செல்வதாக பெருமிதம் தெரிவித்த அவர், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் நலன்களில் பாதுகாப்பு அரணாக தமது அரசு எப்பொழுதும் நிற்கும் என்றும் அவர்களது நலத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்று உறுதிபட தெரிவித்தார். சர்வதேச அளவில் பால், பருப்பு வகைகள், சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதாக கூறிய பிரதமர், அரிசி, கோதுமை, பருத்தி, பழம், காய்கறி உற்பத்தியில் 2ஆம் இடம் பிடித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். வேளாண் ஏற்றுமதி தற்போது 4 லட்சம் கோடி ரூபாயை எட்டியிருப்பதாக கூறிய பிரதமர், பிராந்தியங்களுக்கிடையிலான இடைவெளியை களைவதற்காக விவசாயத்தில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் பிரதமரின் சிறுதானிய மேம்பாட்டுத் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இளைஞர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மாபெரும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டத்தை தொடங்கி வைப்பதாக பிரதமர் அறிவித்தார். ஆண்டுக்கு 2 தவணைகளாக தனியார் துறையில் புதிதாக பணி அமர்த்தப்படுபவர்களுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் கூறினார். செமி கண்டக்டர் பிரிவில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் புதிய தகடுகள் உருவாக்கப்படுவதோடு செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, அதிநவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா சிறப்புடன் முன்னேறி செல்லும் என்று எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகையின் போது அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் பொதுமக்களுக்கு புதிய வரி சலுகைகள் அளிக்கப்பட இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். ககன்யான் விண்வெளி திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்படுவதாக கூறிய அவர், இளைஞர்கள், பொறியாளர்கள், தொழில் பயிற்றுநர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் போர்ஜெட் விமானங்களுக்கான அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டுகோள் விடுத்தார். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பிய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவை பாராட்டிய பிரதமர், உள்நாட்டு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தும் புதிய சகாப்தம் தொடங்கப்படும் என்று கூறினார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது.